ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நேற்று நம்ம ஆங்குலர் யூஸ் பண்ணி அட்மின் பேனலில் எப்படி நம்ம டிசைனை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு இப்போ அட்மின் பேனலில் நம்ம என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா என்னென்னலாம் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ அட்மின் பேனலில் ப்ராசஸ் வர்றதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ப்ரோக்ராமை என்ஜி ஸ்பேசியஸ் கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ பழைய இது ரிலேட்டட் நமக்கு ப்ரோக்ராமிங் கான்செப்ட் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்படி தான் நம்ம டிசைனிங் பேஜஸ் எல்லாமே நம்ம நேற்று வரைக்கும் நம்ம என்னென்னலாம் காம்போனன்ட்ஸ்லாம் நம்ம மாடல்ஸ்லாம் நம்ம பண்ணோமோ அது ரிலேட்டடாக நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 13 ஸ்டெப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னென்னலாம் மாடல்ஸ் ரவுட்டிங் யூஸ் பண்ணி ஒரு லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இது ஆல்ரெடி நேற்றே முடிச்சாச்சு. ஃபோர்த்தும் நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு. போன வீடியோவில் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து இருக்கிறதா இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். என்ஜி ஜென்ரேட் காம்போனன்ட் லாகின் அப்படிங்கிறத நம்மளோட டெர்மினலில் கொடுத்துட்டு என்டர் தட்டுறேன். ஸோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு லாகின் பேஜோ, ஹோம் பேஜோ, அபவுட்டஸோ இது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காம்போனண்ட்டை ஆட் பண்ணிக்கிறதுக்காண்டி இந்த கமாண்ட் இருக்குது. ஸோ லாகினை தூக்கிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெட்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி அதுக்கப்புறமாட்டி நமக்கு ஹோம் இருக்குது, அபவுட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெனுஸ் நம்மளோட அட்மின் பேனலில் வச்சுட்டு அதை நம்ம கிளிக் பண்ணாலுமே ஆக்ஷன்ஸ் நடக்கணும். ஸோ நேற்று நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாலேஷன் மட்டும் தான் பண்ணியிருப்போம் அட்மின் பேனலை. இன்றைக்கி ஹெட்டரு, ஹோமு இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை நம்ம ஆட் பண்ணி லாகின் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் ஆட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரன் ஆகணும், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகணும் டேஷ்போர்டுக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனல்ஸ் தான் ஹெட்டர், ஹோம், அபவுட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுறேன். என்ஜி ஸ்பேஸ் ஜென்ரேட் காம்போனன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே. ஸோ இது எல்லாமே முடிச்சாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு அப்டேட் அவைலபிள் அப்ளிகேஷன்ஸ் அதுவும் ஆல்ரெடி நம்ம ஜேஎஸ் அண்ட் சிஎஸ்எஸ் ஃபைல்ஸை நம்ம காப்பி பண்ணி போட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7th பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த bootstrap.css bootstrap.js நம்ம ஆட் பண்ணாமல் இருந்திருப்போம். அதை நீங்கள் angular.jsnல போயிட்டு நீங்கள் அந்த சிஎஸ்எஸில் கொண்டு போயிட்டு அந்த லைனை ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா bootstrap நம்ம ஆட் பண்ணாமல் இருந்தோம்னா சில ஃபைல்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் ஆகாது. அதே மாதிரி ஜேஎஸும் நீங்கள் இதே மாதிரி எடுத்து காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட ஜேஎஸ் பார்த்து ஸ்கிரிப்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ இந்த ரெண்டு கமாண்டும் இந்த ரெண்டு லைன் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் இண்டெக்ஸ் HTML அது ஆல்ரெடி நேற்றே நம்ம பண்ணியாச்சு. அதுக்கப்புறமாட்டு app.module போவோம். ஸோ app.moduleல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதில் app.component.html கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு அதில் app.component.ts கிளிக் பண்ணிவிட்டு அதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இம்போர்ட்டுக்கு உண்டான ஹெட்டர் ஃபைலை டிபெண்டன்ஸை நான் காப்பி பண்ணி போடுறேன். ஓகே. ஸோ இதில் காப்பி பண்ணி போட்ட பிறகு ரிமைனிங்காக இருக்கக்கூடிய அந்த லைனுமே இது எதுக்காக அப்படின்னா ரவுட்டிங் கான்செப்ட். இப்போ நம்ம ரவுட்டிங் பண்ண போகிறோம். நம்ம சிஎஸ்எஸில் ரவுட்டிங் பார்த்துருப்பீங்க. HREF வச்சு நம்ம யூஸ் பண்ணிப்போம். அது மாதிரி இங்கே ரவுட்டிங் கான்செப்ட் தான். இந்த ரிலேட்டட் கோடிங்கும் தூக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது கீழே இருக்கிற விஷயத்தில் நான் காப்பி பண்ணுறேன். ஓகே. ஸோ இது எதுக்காக அப்படின்னா லாகின் காம்போனண்ட்டு, அபவுட்டு, ஹோம் இது ஆல்ரெடி நான் ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கிறத டெக்ஸ்ட் பேடில் நோட் பேடில் கொடுத்துருக்கிறத அது அப்படியே நீங்கள் தூக்கி என்னதில் போகணுன்னா app.module.tsல போட்டுருணும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற இம்போர்ட்ஸ் பதில் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ரவுட்டிங் கான்செப்டை நம்ம ஆட் பண்ணோம்னா தான் நமக்கு ரீடைரக்ட் பண்ண முடியும். ஒரு ஃபைலேருந்து இன்னொரு ஃபைலுக்கு ரீடைரக்ட் பண்ணும். எப்படி AHREF நம்ம HTML யூஸ் பண்ணுறோமோ இங்கே ஆங்குலரில் அதை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக தான் இந்த ரவுட்டிங் கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஹெட்டர் அண்ட் ஆப் காம்போனன்ட்ஸ். ஹெட்டர் இதுலேயுமே நம்ம இந்த லைனை
நமக்கு வந்து காம்போனண்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் ஹெட்டரு அபவுட்டு இது எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் வந்து அபவுட் ஹெட்டரில் காம்போனண்ட் டாட் HTML கொண்டு போயிட்டு இந்த லைனை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, இது எல்லாமே ரவுட்டருக்காண்டி நம்ம வந்து ரீடைரக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இது எல்லாமே நம்ம வந்து பண்ணி வைக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஆப் காம்போனண்ட் டாட் HTML நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப் காம்போனண்ட் டாட் HTMLலையுமே நம்மளோட ரவுட்டர் டாட் அந்த கமாண்ட் இருக்கானுங்கிறது அந்த லைன் இருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இது எல்லாமே நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ரவுட்டருக்காண்டி தான். இந்த ரவுட்டரில் இருந்தால் தான் நம்ம இந்த லைன் இருந்தால் தான் இதெல்லாம் ரவுட்டிங் கான்செப்டாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒர்க். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பழைய தீம் நம்ம வந்து நேற்று இருக்கிற அந்த வெப்சைட் லிங்க் நான் கொடுத்துருந்தேன் பார்த்திங்களா, அதை நம்ம வந்து எடுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்டேட் லாகின் வித் admin LTI ஃபார்ம் அண்ட் ஜேஸ். ஸோ ஒரு லாகின் ரிலேட்டட் வந்து நம்ம வந்து காம்போனன்ட் ஆட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து HTML ஒரு லாகின் ஃபார்ம் பேஜை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ லாகின் பேஜ் ஃபார்மை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஃபார்ம்ஸ் அதிலே ஆல்ரெடி இன்பில்டாகவே அந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி இருந்தது. அதில் ஏதாவது ஒரு வகையான ஜென்ரல் ஃபார்மை நான் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து லாகின் பேஜ் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷனாக இருக்கிறதா அப்படிங்கிறது பார்க்குறேன். ஸோ லாகின் பேஜ் இருக்கிற மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம வந்து சைன்இன் பண்ணுற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹரிசாண்டல் ஃபார்ம் இருக்குது. இது ஒரு இமெயில் பாஸ்வேர்டு வச்சு லாகின் ஃபார்ம் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இன்ஸ்பெக்ட் கொடுத்து பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த இடத்துல இந்த ஹரிசாண்டல் ஃபார்ம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இது இருக்கிற இந்த சோர்ஸ் கோடே நம்ம எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லாகின் டாட் காம்போனன்ட் டாட் HTMLல வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு லாகின் ஃபார்ம் வந்து டிசைன் ஆயிரும். ஓகே, ஸோ இதில் இந்த மாதிரி லாகின் ஃபார்ம் தான் இதுலேருந்து தான் எடுக்கணும்னு இல்லை, நம்மளே டேரெக்டாக எந்த ஒரு HTML ஃபைலில் இருக்கிற லாகின் ஃபார்மை கூட நீங்கள் எடுத்து தூக்கி போடலாம். ஸோ இது ரிலேட்டட் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோடிங் வந்து லாகின் ஃபார்மை வந்து நான் எடுக்கிறேன். இந்த லாகின் ஃபார்ம் எடுத்த பிறகு எகெயின் வந்து இதில் இருக்கிறத நான் வந்து காப்பி பண்ணி போடுறேன். ஸோ காப்பி பண்ணி போட்ட பிறகு என்ன ஆகுது அப்படின்னா ஸோ லாகின் ஃபார்ம் ரிலேட்டடாக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு HTML ஒர்க்கை வந்து இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எகெயின் எனக்கு வந்து ஒரு டிசைனிங் வந்து கிடச்சிருது. ஸோ கிடச்ச பிறகு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மெத்தடை நான் வந்து அந்த லாகின் ஃபார்மில் சப்மிட் பட்டனுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன்ஸை நான் வந்து ஆன் கிளிக் வந்து நான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் ஆன் கிளிக் பண்ணால் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி அந்த லாகின் ஃபங்க்ஷனை நான் வந்து எதில் கொண்டு போய் போடுறேன் அப்படின்னா நம்மளோட லாகின் டாட் காம்போனன்ட் டாட் TSல போயிட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இது எதுக்காக அப்படின்னா அந்த அந்த லாகின் ஃபார்ம் வந்து பட்டனை சைன்இன் பட்டனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒர்க் ஆகணும். சேம் அஸ் அதில் அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே வந்து ப்ரைவேட் ரவுட்டர். ஸோ இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி லிங்க் வந்து ரீடைரக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரவுட்டர். ஸோ ரவுட்டருக்கு நான் உண்டான ஒரு இம்போர்ட் ரிலேட்டடுக்கு உண்டானதையும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஹெடரில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ரவுட்டர் கான்செப்ட் வந்து லாகின் ஃபார்முக்கு செட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ லாகின் பட்டனுக்கு உண்டான பேஜு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நான் இப்போ பில்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். லாகின் ஃபார்ம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் இருக்குது. நம்ம வந்து டேஷ்போர்டு அண்ட் /லாகின் அப்படிங்கிறத நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி 1 minute. ஸோ இதில் ஆப் காம்போனன்ட் டாட் HTML இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜ் தான் நம்ம தனியாக ஹோமுங்க க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இதை அப்படியே நான் கட் பண்ணிவிட்டு நம்மளோட ஹோம் பேஜில் போயிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுக்கணும். ஸோ ஹோம் பேஜில் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து எகைன் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து அந்த லாகின் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது ஜஸ்ட்டு இதில் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணாமல் நான் சைன்இன் பண்ணுறேன். சைன்இன் பண்ணாலும் எனக்கு வந்து எங்கே வந்திருக்கு பாருங்கள், டேஷ்போர்ட் /ஹோமுக்கு வந்துருச்சு. இப்போ ஹோம் பேஜில் நான் வந்து என்ன பண்ணணும், அந்த கட் பண்ண கோடிங்கை கொண்டு போயிட்டு நான் அதில் பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹோம் பேஜ் டிசைனிங் கிடச்சிடும். ஓகே, ஸோ லாகின் பேஜில் நம்ம வந்து டிசைனிங் பண்ணிட்டோம். அதில் வந்து லாகின் பண்ணேன் அப்படின்னா சைன்இன்க்குள்ள நான் வந்து கிளிக் ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். ஃபங்க்ஷன் எழுதுனால எனக்கு வந்து ரவுட்டரை யூஸ் பண்ணி எனக்கு வந்து என்ன ஆகுது, ஹோம் பேஜில்
ஹோம் டாட் காம்பனண்ட் டாட் ஹெச்டிஎம்எல் எனக்கு அது டிசைனிங் கிடைக்கிது. அதில் ஹோம் ஒர்க்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த கோடிங்கை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் நான் சேவ் பண்ண பிறகு எகைன் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அட்மின் ஏதாவது ஒன்று ரிலேட்டட் எது கொடுத்தாலும், நீங்கள் நார்மல் சைன்இன் கொடுத்தாலும் இப்படி வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹோம் பேஜில் இங்கே பாருங்கள் மேலே டேஷ்போர்ட்/ஹோம் அதில் எனக்கு இப்போ எகைன் வந்து என்ன வந்துருச்சு, ஹோம் பேஜுக்கு உண்டான ப்ராசஸ் கிடச்சிருச்சு. அதுதான் இப்போதைக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ லாகின் பண்ணுறோம், ரவுட்டிங் நடக்குது, ஹோம் பேஜ் கிடைக்குது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹெட்டர் தனியாக, பாடி செக்ஷன் தனியாக பிரிக்கணும். ஓகே, இப்போ ஹெட்டர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நவ்பார். இந்த நவ்பார் எதுலேருந்து ஆரம்பித்து எது வரை இருக்குது அப்படின்னா, கண்டெய்னர் ரேப்பருக்கு மேலே வரைக்கும் அந்த ஏ சைடு வரைக்கும் இருக்குது. இதை காப்பி பண்ணிக்கிங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட ஹெட்டருக்கு போயிருங்க. ஹெட்டரில் header.component.html கொண்டு போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு இந்த சைடு பார் இருக்குது பார்த்தீங்களா, சைடு பார் அண்டு மேலே டாப்பில் இருக்கிற ஹெட்டு இது எல்லாமே நமக்கு கிடச்சிடும். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற ரிமைனிங் வந்து அந்த ரேப்பர் கீழே இருக்கிறது டேகை வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து காப்பி பண்ணிவிட்டு எதில் கொண்டு போய் போடணும், home.html component.html கொண்டு போயிட்டு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஹெட்டர் தனியாக கிடைக்கும், பாடி ஃபங்க்ஷன்ஸ் வேறு தனியாக கிடைக்கும். ஃபுட்டர் மேலே வரைக்கும் கவனமாக இதில் இருக்கிறத டேக்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் நம்ம காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு அகெயின் நம்ம வந்து home.component.htmlக்கு காப்பி பண்ணிவிட்டு அதில் கொண்டு போக வேண்டியது தான். ஸோ home.component.html கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறது ஏற்கனவே உள்ளதெல்லாம் தூக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ண பிறகு எனக்கு கம்பைல் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாகின் component.h அதில் இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இருக்கிறத நான் ஹெட்டருக்குள்ளேயும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரவுட்ரு கிடைக்கணுங்கிறதுக்காண்டி அதே ரிலேட்டட் எடுத்து நான் அதில் போட்டுறேன். நெக்ஸ்ட்டு அந்த இம்போர்ட் ஃபைலாக இருக்கக்கூடிய அந்த ரவுட்டருக்கு உண்டான கான்செப்டையும் தூக்கி நான் வந்து header.componentல காப்பி பண்ணி போட்டேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெடர் இருக்கிற கான்செப்டில் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே போடலாம். பட் ஆனால் அதில் தேவையில்லை. அது வந்து நம்ம வந்து லாகின் பேஜ் க்ரியேட்டுறதுக்காண்டி அதில் காப்பி பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் டு ஹோம் அப்படிங்கிற கான்செப்டை இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ரீடைரக்ட் டு அபவுட்டு, ரீடைரக்ட் டு ஹோமு, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை எழுதிட்டு ஆல்ரெடி ஹோமுங்கிறது பதிலாக அபவுட்டை போட்டுற வேண்டியது. அதே மாதிரி அது கீழே இருக்கிற கான்டாக்டோ இல்லை லாகினோ எதுவாக இருந்தாலும் லாக்மீ அவுட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன்னா லாக் அவுட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஹோமு அபவுட்டு லாக் அவுட்டு தான் எனக்கு மேலே ஹெட்டிங்கில் மெனுவாக வரப்போகுது. ஓகே, ஸோ அதனால் இதை நான் வந்து காப்பி பண்ணி இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு நம்மளோட ஹோம் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, header.component.html எனக்கு அந்த ஹோமு அபவுட்டு கான்டாக்ட்ஸுன்னு இந்த இடத்துல நான் HTMLக்குள்ளே போயிட்டு அதை நான் மாற்றிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா AHREF வராது, அதுக்கு பதிலாக நான் வந்து கடைசியாக அந்த லிங்க் நான் தருவேன். அந்த லிங்க்கை வந்து அதில் போடுற மாதிரி பார்த்துங்க. அது கடைசி 13 பாயிண்ட்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதை மட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு அபவுட்டஸ்க்கு ஒரு கண்டென்ட் காமிக்கணும்ல. இப்போ ஆல்ரெடி நம்ம ஹோம் காமிச்சாச்சு, லாகின் காமிச்சாச்சு. அபவுட்டஸுக்கு நான் ஏதாவது ஒரு டிசைனிங் பேஜ், HTML பேஜ் எப்படி இப்போ நம்ம வந்து லாகின் பேஜுக்கு எடுத்தோமோ அதே மாதிரி அபவுட்டுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு செட் ஆஃப் HTML கோடிங் எடுத்து நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டிசைனிங் கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல அபவுட்டஸில் நான் dashboard/about அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து இந்த இடத்துலையும் நான் வந்து லாகின் அப்படிங்கிறத நான் கொடுத்தா கூட போதும். ஸோ இப்போ இந்த 3 இதுக்குமே நான் வந்து லாஸ்ட்டாக நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நான் இந்த மாதிரி ஹோமுன்னு போட்டு வைக்கிறேன். பட் ஆனால் ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் வந்து நம்ம இந்த இடத்துல எழுதணும். அதை நான் வந்து 13th பாயிண்ட்டாக இப்போ உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணணும். அதுவும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ ஹோம் கிளிக் பண்ணோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து லாகின் பேஜ் கிளிக் பண்ணணும் வருது. அபவுட்டஸை கிளிக் பண்ணோன்னா எனக்கு இன்னொரு பேஜ் வருது. லாக் அவுட்டை கிளிக் பண்ணனாலும் லாகின் போயிடுது. ஓகே, இதே மாதிரி கான்டாக்ட்டுக்கும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே ரவுட்டிங் கான்செப்ட் மூலமாக எனக்கு போகுது. நல்லா கவனிச்சிங்க, இதில் AHREF நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. ஒன்லி ரவுட்டிங் கான்செப்டை யூஸ் பண்ணுறோம், ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணுறோம். எனக்கு வந்து அதில் இருக்கிற HTML டிசைனிங் தகுந்தாப்பில் எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ரவுட்டிங் ஆகுது. ஸோ வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு பேஜுக்குமே எனக்கு மூவ் ஆகும்.
ஸோ இதில் வந்து நம்ம எந்த ஒரு தனித்தனியாக நம்ம சிஎஸ்எஸோ ஜாவாஸ்கிரிப்டோ எழுதலை. ஓகே. ஸோ அதே மாதிரி காண்டாக்ட் பேஜுக்கு நான் வந்து அதை எழுதி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நான் காண்டாக்ட் நான் மாற்றிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து காண்டாக்ட் பேஜ் மாற்றின பிறகு நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ண பிறகு எகைன் நான் வந்து ரன் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ஓகே. ஸோ அதில் காண்டாக்ட் முடித்த பிறகு நம்ம இன்னும் எதில் வேணால் நம்ம வந்து எழுதிட்டே போகலாம். ஸோ காண்டாக்ட்டுங்கிறது நான் காம்பனண்ட் அது ஆல்ரெடி ஆட் பண்ணல. ஸோ திரும்ப எகைன் காம்பனண்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஜென்ரேட் காம்பனண்ட்டுன்னு கொடுத்த பிறகு நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஒவ்வொருத்தரையும் காம்பவுண்ட் ரன் பண்ண எக்ஸிக்யூட் ஜென்ரேட் பண்ண பிறகு நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்து நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ தான் வந்து நமக்கு காம்பனண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ காம்பனண்ட்டுக்குள்ளேயும் நான் வந்து அந்த காண்டாக்ட் பேஜுக்குள்ளேயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சோர்ஸ் கோட் எடுத்து போடணும். ஸோ ஏதாவது ரிலேட்டட் ஏற்கனவே இருக்கிற வெப்சைட்டில் இருக்கிற ரிலேட்டடான ஒரு HTML. ஏன்னா டிஃப்ரென்ஸாக நம்ம என்ன வேணால் கொண்டு வரலாம். காண்டாக்ட் பேஜ்னாவே நமக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஒரு இமெயில் அட்ரஸோ இல்லை வந்து கூகுள் மேப்போ இல்லை ஃபோன் நம்பரோ இது ரிலேட்டட் தான் நம்ம வரப்போகுது. இப்போதைக்கு ஒரு டெம்பரவரியாக ஏதாவது HTML பேஜை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரி காண்டாக்ட் பேஜில் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஜென்ரேட் காம்போனண்ட் கொடுத்த பிறகு எனக்கு contact.component.html ஓப்பன் ஆயிரும். அதில் நான் கொண்டு போயிட்டு இப்போ பாருங்கள் நான் பேஸ்ட் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு டிசைனிங் பேஜ் கிடச்சிடும். ஸோ பிளாங்க்குங்கிறத நான் தூக்கிட்டு காண்டாக்ட் அப்படிங்கிறத நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். அப்போ தான் இது காண்டாக்ட் பேஜ் அப்படின்னு தெரியறதுக்காண்டி. ஸோ இப்போ காண்டாக்டை பண்ண பிறகு வரல. ஏன் அப்படின்னா நம்ம வந்து app.componentல கொண்டு போயிட்டு நம்ம வந்து இந்த காண்டாக்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வைக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா header.component.tsலையும் நான் வந்து என்ன பண்ணணும், இதில் வந்து காண்டாக்ட் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஃபங்க்ஷனை நான் எழுதி வைக்கணும். ஓகே. ஸோ அப்படி ஃபங்க்ஷன் இப்போ இந்த மாதிரி நான் எழுதினா தான் எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா காண்டாக்ட் அப்படின்னு நான் ஃபங்க்ஷன் எழுதினா தான் எனக்கு அந்த காண்டாக்ட் பேஜுக்கு வந்து ரவுட்டிங் மூலமாக எனக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஓகே. இப்போ இங்கே இப்படி லாகின் காம்பனண்ட்டில் அந்த ரவுட்டிங் கான்செப்ட் எழுதணுமோ இதை அப்படியே நான் தூக்கி போயிட்டு எதில் கொண்டு போய் போட போகிறேன்னா காண்டாக்டில் கொண்டு போய் போடுவேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பேஜ் இருக்கும். காண்டாக்டில் component.tsல போயிட்டு இந்த இம்போர்ட் பேஜை நான் கொடுத்துருவேன். ஓகே. ஸோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே எழுதியிருக்கிற அந்த ரவுட்டரை நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா காப்பி பண்ணிவிட்டு எகெயின் அந்த காண்டாக்டில் கொண்டு போயிட்டு கன்ஸ்ட்ரக்டரில் எழுதிடுறேன், பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே. எல்லாமே சிம்பிள் காப்பி பேஸ்ட்டு தான். ஸோ அதுக்கப்புறமாட்டி நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா app.model.tsல தான் நம்ம வந்து காண்டாக்டை வந்து ஆட் பண்ணணும். காண்டாக்ட் காம்போனண்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணணும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அது வந்து ஆல்ரெடி ஜென்ரேட் ஆகிடும். அது தூக்கி நம்ம வந்து எதில் போடணும் அப்படின்னா இந்த பாத்துக்குள்ளே போடணும். ஏன்னா இதோட மெனுவோட சில்ட்ரன்ஸாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கொடுத்தணும். ஓகே. ஒன்ஸ் இது எல்லாமே பண்ண பிறகு நான் அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இமேஜை வந்து நம்ம வந்து இப்போ ஹோம் பேஜில் சில இமேஜஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும். அந்த இமேஜஸ்லாம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரீப்ளேஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம நேற்று பார்த்துருப்போம். டிஸ்ட் இமேஜில் இருக்கிறது எல்லாத்தையும் அசட் இமேஜுக்கெலாம் கொண்டு வந்த பிறகு எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த இமேஜஸ்லாம் கிடச்சிரும். ஸோ இமேஜஸ்லாம் கிடச்ச பிறகு component.htmlல நீங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜஸ் வரக்கூடிய அந்த ஹோம் பேஜில் உங்களுக்கு வந்து ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த சார்ட் வந்து வேரியேஷன் கிடச்சிருக்காது. அதை நீங்கள் வந்து எகைன் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பாக்கி ரிமைனிங் இருக்கிற இமேஜஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிரும். அந்த சார்ட் வந்து நமக்கு வந்து கிளாஸஸ் தான். அந்த கிளாஸஸ் ஏதாவது நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம்னா இதில் வந்திருக்காது. அதை நீங்கள் கொஞ்சம் கவனம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுதான் நான் கடைசியாக உங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனை லிங்க்கை நான் வந்து போட போகிறேன் அப்படின்னு சொன்னது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் லிங்க் பாருங்கள். இந்த கர்சர் பாயிண்ட்டு கிளிக்கு இது எல்லாமே வந்து நமக்கு வந்து வரக்கூடியது தான். இது ரிலேட்டட் மாதிரியே நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து அந்த ரவுட்டிங் கான்செப்ட் மூலமாக நடக்கும். ஸோ காண்டாக்ட்டுக்கு காண்டாக்ட், தென் வந்து லாக்மீ அவுட்டுக்கு வந்து லாக்மீ அவுட்டு, இது எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக அந்த மெனுவில் தெரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம போடணும். ஓகே. ஸோ இங்கே இடத்துல லாக்மீ அவுட்டுக்குள்ளே நான் லாகின் கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒர்க் ஆகிரும். ஸோ இந்த லாகின் பேஜ் ரிலேட்டட் எல்லாமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடியது. ஸோ நம்ம வீடியோ நல்லா பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லாகின் பேஜ் ரிலேட்டடும் நம்ம மாற்றிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம்.